பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம். ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். நிரப்பப்பட போறீங்கன்னு கிடையாது, நீங்க தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த சமாதானத்தை உணர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. தேவன் சகலத்தையும் நமக்காக சிலுவையில் செய்து முடித்து விட்டார். எல்லாம் முடிஞ்சதுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டார். நமக்கு எதிரான காரியங்கள் அனைத்தையும் முடிச்சுட்டார். வீட்டில், குடும்பத்தில், சொந்த வாழ்க்கையில், பிள்ளைகளில், குடும்பம், கணவன் மனைவியில், பெற்றோருக்குள்ள, நீ வேலை பார்க்குற ஸ்தலத்தில், நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களில், எங்கெங்கெல்லாம் உனக்கு சமாதான குறைச்சல் இருக்கோ அது எல்லாமே தெய்வ சமாதானத்தால் நிரப்பப்பட்டு விட்டது. நீங்கள் சமாதானத்தை தேடி நீங்கள் ஓட தேவையில்லை. சமாதானம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்ட சந்ததி நம்ம, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நம்ம, தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம் நம்ம. அதை நம்ம உணர வேண்டும். நம்ம உலகத்தில் சமாதான குறைச்சலாக நம்ம அலைந்து தெரிந்து கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதை நம்ம நல்லா உணர வேண்டும். தேவ சமாதானத்தை நிரப்பப்பட்டு நம்ம அநேகருக்கு கலங்கரை விளக்கமாக தேவனை பற்றும் அநேகருக்கு தேவனை பற்றி நீங்க அறிவிக்கும் பாத்திரமாக நீங்க இருக்க போறீங்க. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால்தான் இந்த வசனம் என்ன அழகா ஆரம்பிக்குது பாருங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால், நீதிமான்களாக்கப்பட போகிறபடியினால் கிடையாது, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால். அப்ப நீங்க விசுவாசம் தேவன் மேல, இயேசுவின் மேல கொண்ட விசுவாசம் உங்களை என்ன வாய்க்கிறது? நீதிமான்களாக்கி இருக்கிறது. தேவன் ஒரு நீதி, தேவ நீதி உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த தேவ நீதியை நீங்க வெளியே காட்ட வேண்டும். வீட்டுக்குள்ள லைட் இருந்தா பரவாயில்ல, வெளியே இந்த வெளிச்சம் இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நான் வெளிச்சத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வெளியே போகும்போது உலகத்துக்கு ஒளியாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஏசாயால தான் அழகாக சொல்லியிருக்கிறாரு. இதை தான் ஏசாயால ரொம்ப அழகாக தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது அப்படின்னு. அப்போ இயேசுக்கு நீங்கள் பாருங்க, விசுவாசத்தினால் யார் மேலே கொண்ட விசுவாசம்? இயேசுவின் மேலே கொண்ட விசுவாசம். யாரோட விசுவாசம்? உங்களுடைய விசுவாசம். தேவன் உங்க மேல விசுவாசமா இருக்கிறார். என்னுடைய பிள்ளை என் சொல்றதை கேட்டு நடப்பான், என்னை விட்டு விலகி போயிட விட மாட்டான் அப்படின்னு உலகத்தின் பிள்ளைகளாகிய நம்ம பிள்ளைகள் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்டட் தான். அப்ப நம்மளே உலகத்துக்குள்ள தடுமாறி கொண்டிருக்கிற உலகத்திலே அவ்வளவு விசுவாசம் வைக்கும் போது, கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு விசுவாசம் வைக்கும் போது, பிள்ளைகள் மேல விசுவாசம் வைக்கும் போது, பண்ற தொழில பண்ற வேலையில விசுவாசம் வைக்கும் போது, தேவன் நம்ம மேல கொண்ட விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் நீங்க என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் விரும்பும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. எதுக்காக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, தேவ சமாதானத்தால் நிரப்பப்படுவதற்காக. நீங்க தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டது மட்டும் இல்லாம உங்கள் மூலமாக அநேக தேவனை தெரிந்து கொள்ள போகிறாங்க. நீங்க தேவனுக்கு ஊழியக்காரராக ஓட போகிறீங்க. தேவனுடைய சமாதானத்தை நீங்க உலகத்துக்கு கொண்டு போக போறீங்க. உங்கள்கிட்ட பார்க்குறவங்க அனைவரும், உங்கள்கிட்ட பேசுகிறவங்க அனைவரும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தையினால அவங்க தெய்வீக சமாதானம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளால் நிறைவேற போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலே, தேவன் மேலே பட்டிருக்கும் விசுவாசத்தினாலே தேவன் உருவம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உருவம் நீதி உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த நீதியை கொண்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உலகத்துக்கு தெய்வீக சமாதானத்தை, தேவன் உங்களுக்குள் கொடுத்திருக்கிற தெய்வீக சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு போக போறீங்க. இன்னும் ஒரு அருமையான வாய்ப்பு, இன்னும் ஒரு அருமையான அழைப்பு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமே, ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் உண்மை பற்றிய விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நீ விரும்பும் தெய்வ சமாதானத்தால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அதற்கு உலகத்திற்கு கொண்டு செல்லும் பாத்திரமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த அழைப்பின் நோக்கத்திலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து, அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நின்று
நீர் தந்த தெய்வீக சமாதானத்தில் நிலைத்திருந்து அதை உலகத்திற்கு கொண்டு செல்லும் பாத்திரமாக அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.